அப்படின்னா பைத்தான் இன்டர்ன்ஷிப்போட யூசேஜ் தான் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ பைத்தான் இன்டர்ன்ஷிப்போட யூசஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பைத்தான் டெக்னாலஜிஸில் போயிட்டு இன்டர்ன்ஷிப் வந்து நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம போய் கற்றுக்குறோம் அப்படின்னா, ஸோ அதில் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கிற டெக்னாலஜிஸை, லேட்டஸ்ட்டாக இருக்கிற கான்செப்ட் நம்ம வந்து கற்றுப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்டிங்காக இருக்கிற டெக்னாலஜிஸ் சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் என்னெல்லாம் இருக்கோ அதையும் நம்ம வந்து கற்றுக்க முடியும் இன்டர்ன்ஷிப்பை பொறுத்தளவுக்கு. அதில் இந்த பைத்தான் இன்டர்ன்ஷிப்பை வச்சுக்கிட்டு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே எதெல்லாம் நல்ல டாப்பில் வந்து இருக்குது ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பைத்தான் ப்ரோக்ராமர் இருக்காங்க இல்லையா, ஸோ அது அந்த ரோல். பைத்தான் டெவலப்பர், ஸோ பைத்தான் ப்ரோக்ராமர் வேற, பைத்தான் டெவலப்பர் வேற. ஸோ இந்த ரோல். ஸோ அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் டைரக்டர். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டிசைனர். ஸோ அதுக்கப்புறம் ரீசர்ச் ஏரியாவில் ரீசர்ச் அனலிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ இந்த மாதிரி ரோலுக்கு நம்மளால வந்து பைத்தான் வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இதனால் மூவ் பண்ண முடியும். ஸோ இதனால தான் பைத்தான் இன்டர்ன்ஷிப் ரியல் டைமாக நம்ம நாலேஜஸ் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜாப்க்கு மூவ் பண்ணும்போது இந்த மாதிரி ரோலில் நம்மளால பிளேஸ் ஆக முடியும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.